மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிற ஏக்கர் எவ்வளவு மொத்தமா? ஏன்னா ஒரு சென்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும்னா அது குறிப்பிட்ட அளவு இந்த மல்லிகைப்பூ உற்பத்தி இருந்தால் தான் அது ஆரம்பிக்க முடியும். அதுக்கு ரா மெட்டீரியல் இதுதான். தொகுதி பூரா இந்த குண்டுமல்லி சாகுபடி தான் அதிகம். குண்டுமல்லி தானே? எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நஷ்டம் தான் வருது. இல்லை நாங்கள் உரம் வாங்கி மருந்து அடிச்சு எல்லாமே கஷ்டத்துல தான் வருது. அதனால ஒரு செடி கம்பெனி வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதே இடத்துல இந்த செடி வச்ச மல்லிகை செடி வச்சு எவ்வளவு நாள் அந்த பூ? ஒரு வருஷம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். அது அந்த செடி எவ்வளவு ஆயுள் காலம் இருக்கும்? எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? 8 வருஷம் வரைக்கும் இது பலன் கொடுக்கும். பூ பூக்கும். நம்ம கவனிப்பை பொறுத்து இருக்கு சார். இன்னைக்கு உரப்படி மூடை 500 ரூபாய்க்கு கிடைச்சு, இன்னைக்கு அதே மூடைய 1700 மோடியை அறிவிச்சது. இந்த டிஏபி 1200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கடையில் 100 மூடை மட்டும் இறக்கிட்டு போனவங்களுக்கு 10 பேருக்கு கொடுக்குறாங்க. அதோட மூடை காலியாக வச்சுட்டு விட்டுட்டு அடுத்த மூடை அவங்க வைக்கிற விலை ரெட்டையான மூடை இருந்தது கூட 1700 2000 போயிடுச்சு. ஆனால் அந்த சொல்லியிருக்காரு அரசாங்கத்துலேருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்லை அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அறிவிச்சது 1200 ரூபா சொன்னாங்க. 1200 மூடை போய் கேட்டோம்னா இல்லை, எந்த மூடை கேட்டாலும் 1500 ரூபாய்க்கு மேலே தான் போயிடுச்சு. ஒரு அதிக விலைக்கு வைக்கிறாங்க. மருந்து விலையும் குடிக்குது சார், எங்களுக்கு பிறகு காசும் குடிக்குச்சு. ஏதோ நாங்கள் எங்களால் வேற வழி இல்லை. இதுலயும் பூச்சி உழுகுது, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். சரியான மருந்து எங்களுக்கு தள்ள, சரியான மருந்து எங்களுக்கு தள்ள. ஒவ்வொருத்தரும் இந்த மருந்து அடி இந்த மருந்து அடின்னு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு கரெக்டான முறையில் கட்டுப்படி ஆகலாம். சரி, ஒரு கிலோ ஒரு படி பூ பொறிக்கிறது ஒரு கிலோ கணக்கால் நீங்க கூலி கொடுக்குறீங்களா? பறிக்கிறதுக்கு ஒரு படிக்கு 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறோம். ஒரு படிக்கு 100 ரூபா. 100 ரூபா கொடுக்குறோம். ஒரு படி பூ பறிச்சா 100 ரூபா. 100 ரூபா. இன்னைக்குள்ள சென்ட் நிலைமைக்கு 200 ரூபாய். நீங்க இது விக்கிறீங்களா? கிலோ கணக்கு விக்கிறீங்களா? படி கணக்கு விக்கிறீங்களா? கிலோ கணக்கு. ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இன்னைக்கு நிலைமைக்கு 200 250 ரூபாய்க்கு போகுது. ஒரு படி எத்தனை கிலோ வரும்? ஒரு கிலோ வரும். படி 1 கிலோ. ஒரு படி 1/2 கிலோ, 2 படி 1 கிலோ தான் 1 கிலோ வரும். சரி, அந்த மாதிரி தான் சரி. எங்களுக்கு கோரிக்கை இந்த கரண்டுக்கு இதுக்கு கோரிக்கை பண்ணாங்க. சரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.